பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, 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 மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே. தாகத்தோடு படிப்போம். மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, சேர்ந்து பாடுவோம். மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, சேர்ந்து பாடுங்கள். ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, கைகளை உயர்த்தி. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, தாகத்தோடு கேட்போம். ஆவியே, ஆவியே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்தருளும், எல்லா நலன்களாலும் எங்களை ஆளுகை செய்யும் தேவாதி தேவனே, உமது தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்கு ஆசி வழங்கும். நோயுற்றவர்களை நலமாக்கும், பலவீனர்களை பலப்படுத்தும், உள்ளம் உடைந்தோரின் காயங்களை குணப்படுத்தும், மூடர்களும் அறிவிலிகளுமான எங்களை ஞான வழியில் நடத்தும், மறைவாயிருப்பதை வெளிப்படுத்தி எங்களை நிறைவாழ்வில் நடத்தி அருளும். ஆண்டவரே, உமது தூய ஆவியால் எங்கள் ஆன்மா புத்துயிர் பெறட்டும். உம் தூய ஆவியின் வல்லமையால் எங்கள் வாழ்வின் தீமைகளிலிருந்து விடுதலை அடைந்து உமது நேசத்திற்குள் பற்றி எறிய அருள்தாரும். தூய கன்னிமரியாவின் பரிந்துரையிலும் புனிதர்களின் பரிந்துரையிலும் உமது இரக்கம் மிகுந்த ஆவியானவர்
நலமிகு ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி சமர்ப்பிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் ஆண்டவருடைய எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி கடவுளால் இறைவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே முழுமையான விடுதலை உண்டு. ஒரு நிமிடம் கைகளை கும்பிடுங்க, கண்களை மூடுங்க. இந்த 3 நாளும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முதலாவது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்காக சிறப்பாக நீங்கள் ஜெபியுங்கள். யாருடைய மனமாற்றத்திற்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை இப்பொழுது உங்கள் மனதிலே சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையின் அலைக்கழிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடையும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். மூன்றாவது, சிறப்பான உங்களுடைய உள்ளத்தின் வேண்டுதல்கள், ஒருவேளை பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் திருமண தடைகள், வேலை வாய்ப்பு, நோய் நீங்குதல், எந்த தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்காக செயலாற்றி எனக்கு அற்புதத்தை பெற்றுத்தாரும் என்று, என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று மன்றாடுங்கள். சேர்ந்து சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது என் மனதிலே நான் சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஜெப தேவைகளின் மத்தியிலே நீர் இறங்கி வருவீராக, ஆளுகை செய்வீராக, எனக்குரிய விடுதலையை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். எடுத்து தயவு செய்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களுக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசுக்கு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே, அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில், பரிசுத்த ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர், இந்த தூய ஆவியானவரை குறித்த ஒரு சிந்தனை, ஒரு தெளிவு பல நேரங்களில் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியை பாருங்கள். ஆதி திருச்சபையில் ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்ட பொழுது முடங்கி இருந்த அந்த அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் மாதாவின் தலைமையில் ஜெபித்தார்கள். ஆண்டவர் குறித்த அந்த வல்லமை நாளாகிய பெந்தெக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாதாவின் தலைமையில் இருந்த சீடர்கள் மீது இறங்கி வந்தது. முடங்கி கிடந்த சீடர்கள் எழும்பினார்கள். எழும்பினவர்கள்
பேதுருவின் தலைமையில் எல்லா இடத்திலும் கிறிஸ்துவை அறிவிக்கும்படி தூய ஆவியால் அவர்கள் இயக்கப்பட்டார்கள். அந்த தூய ஆவியானுடைய செயல்பாடுகளை ஆதி திருச்சபையில் ஜனங்கள் கண்டார்கள். இவர்கள் முடங்கி கிடந்தவர்கள், கல்வி அறிவற்றவர்கள் என்று அவர்களை பார்த்த ஜனங்கள் பார்த்து பிரமிக்கும்படி தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை இயக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப பவுல் கடவுளுடைய வல்லமையால் அவர் நிரப்பப்பட்டார். ஆண்டவரின் திருச்சபையை துன்புறுத்தக்கூடியவராக இருந்த பவுல் அந்த உன்னதமான இறை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவுடன் அவர் எங்கும் சென்று புறவினத்தாருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை வெளிப்படுத்தினார். இப்ப பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? நீங்கள் தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் இதே கேள்வியை கேட்டு பார்ப்போம். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல நல்ல கை கொடுத்து கேளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் வாழக்கூடிய நாம் யாரோ ஒரு பெந்தகோஸ்தே கூட்டத்தில், இல்லைன்னா யாரோ ஏதோ ஒரு சபைகளுக்கு போய்விட்டால், இல்லைன்னா அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். சில நேரங்கள்ல நம்ம மக்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தொடக்க நாள் எது? சொல்லுங்க, எது? கத்தோலிக்க திருச்சபையினுடைய தொடக்க நாள் எது? பெந்தகோஸ்தே நாள். மாதாவின் தலைமையில் 120 சீடர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கினார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் நாள், தொடக்க நாள், ஆரம்ப நாள் பெந்தகோஸ்தே நாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே பாருங்க, பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இங்க செயல்படல அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தப்பறையை மக்கள் மத்தியிலே போதித்து அவர்கள் மக்களை வழி விலக செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனா நீங்க நல்ல கவனிங்க, நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தேவ திரவிய அனுமானங்களை, அதாவது திருவருட்சாதனங்களை, அருள் அடையாளங்களை நமக்கு தந்திருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அருள் அடையாளங்கள் எல்லாம் நடைபெறுவது யாருடைய வல்லமையால்? சொல்லுங்க, யாருடைய வல்லமையால்? மனித வல்லமையா, கடவுளுடைய ஆவியின் வல்லமையா? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நடைபெறுகிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான அன்பு சகோதரியே, சகோதரரே, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரின் ஆவியானவர் செயலாற்றுகிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நான் உங்களுக்கு வேகமாய் இந்த பகுதியை காண்பிக்கும் பொழுது நீங்க நிறைய இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க. அன்று பவுல் ஜனங்களை பார்த்து நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்கன்னா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு யாருன்னே தெரியாது, இதுவரை நாங்க அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கை இருந்து விடக் கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவரை அநேகர் இன்று அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைய நேரங்கள்ல பாருங்க, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென், இப்படிதான் எந்த ஜெபத்தையும் திருச்சபை நமக்கு என்ன செய்கிறது? தொடங்குகிறது. அப்படிதானே? சொல்லுங்க. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ணும்படி போயிருந்தேன். அப்போ போன பொழுது பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அப்படின்னா
அங்க சிலரை பார்த்தேன், எந்த அசைவுமே அவங்ககிட்ட இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் சபைக்கு போறவங்க, அதனால நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரானெல்லாம் போட மாட்டோம். நீங்க யோசித்து பாருங்க எவ்வளவு பரிதாபமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஜெபம் பண்ணும்போது இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க யாருன்னா யெகோவா விட்னஸ். நீங்க நம்ம நல்ல கவனமா இருக்கணும். யாராவது பைபிள் எடுத்துட்டு வந்துட்டா உடனே எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இவங்க யெகோவா விட்னஸ் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம். அவங்களுக்கு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அப்படின்னா அதெல்லாம் இல்ல. இயேசுங்கிறவர் அவங்களுக்கு ஒரு தூதர். ஆனா அவங்களும் பைபிள் வைத்திருக்கிறாங்க, அவங்களுடைய கோட்பாடு வேற. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை நிறை உண்மையை நோக்கி நம்மை நடத்தி செல்லுகிறது. கை தட்டுங்கப்பா. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அப்போஸ்தலிக்க பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையில் கடவுள் என்னை ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள் நடத்துகிறார். இதை நான் விசுவசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர், இந்த திரியேகத்துவத்தை குறித்து முதல்ல நமக்கு தெரியணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல கத்தோலிக்க தம்பிகள் தங்கைகள் சில அக்காக்கள் பெரியவங்க கூட எடுத்துருமா பிதா சுதன் போடும்போது பாத்தீங்கன்னா வாயெல்லாம் திறந்து சொல்ல மாட்டாங்க, அப்படி ஸ்டைலிஷா போட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும், நீங்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்று சொல்லும் பொழுதும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்ற ஜெபத்தை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்கள். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இந்த ஜெபம் ஒரு புகழ்ச்சி ஜெபம். சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க. இந்த ஜெபம் என்னது? ஒரு ஆராதனை, ஒரு புகழ்ச்சி ஜெபம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு உன்னதமான திரியேக தெய்வத்தை நாம் துதிக்கிற ஒரு துதி ஆராதனை தான் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்னு போடும்போது வெறும் அடையாளமாக ஒரு செய்கையாக மட்டுமல்ல, அது நமக்குள் ஒரு ஜீவனாக ஒரு ஜெபமாக இறைவனை நினைவு கூறும்படி இறைவனுடைய வல்லமையை பெற்று தரும்படி திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாய் உங்களுக்கு ஒரு 3 வசனங்களை காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசித்தீங்கன்னா அதுல 16வது வசனத்தை பாருங்கள். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த வசன பகுதி மறந்துடக்கூடாது. மத்தேயு நற்செய்தி 3, 16, 17 இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் குமாரனாகிய சுதனாகிய இயேசு என்ன செய்கிறார்? திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்று அவர் என்ன செய்கிறார்? வரும் பொழுது, கரை ஏறும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? புறாவின் வடிவில் வெண்புறாவாக அவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கா? சுதனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க எல்லாரும், யாரெல்லாம் இருக்கா? ஆயத்தம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கா? பரிசுத்த பிதா, சுதனாகிய இயேசு, பரிசுத்த. அப்ப பிதா எங்க இருக்கிறாரு? அடுத்த வசனத்தை படிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பாருங்க, வாசிங்க. அப்போது வானம், அப்போது என் அன்பார்ந்த மகன் இவரே,
இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. கை தட்டுங்கப்பா. நல்ல கவனிக்கணும். இது ஒரு நல்ல ஆழமான சத்தியம். இந்த வார்த்தையை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். விண்ணக தந்தை, சுதனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்று பேரை இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசியுங்கள். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி திருமுழுக்கு கொடுக்க சொல்றாரு? அம்மா சொல்லுங்க, எப்படி கொடுக்க சொல்றாரு? தந்தை, மகன், தூய ஆவியானவர். தந்தை, மகன், தூயாவி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவருடைய பெயரால் திருமுழுக்கு. அதனாலதான் திருச்சபையினுடைய எல்லாவற்றிலும், திருச்சபையினுடைய அனைத்து பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு, மக்களுக்கு எழுதும் பொழுது பவுல் அழகாக எழுதுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நீங்க நல்ல எடுத்து பைபிள் எடுத்து வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 14வது எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 13 வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கடவுளுடைய திரியேகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் கடவுள் இந்த 3 ஆட்களாக, அல்லேலூயா, ஒரே கடவுள். ஆனா எத்தனை ஆட்களாக இருக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு முறை இந்த திரியேகத்துவத்தை குறித்து புனித அகஸ்தினார் ஒரு நாள் யோசித்துக்கிட்டே இருந்தாராம். எப்படிப்பா இந்த கடவுள் 3 ஆட்களாக இருக்க முடியும்? ஒரே கடவுள், ஆனால் 3 ஆட்களாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் இதை பற்றிய போதனைகள், தப்பறைகள், தவறான காரியங்கள் அநேகம் நிறைய பரவி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த அகஸ்தினார் ஒரு நாள் கடற்கரையிலே போய் அவர் உலாவி நடந்து கொண்டே அப்படி யோசித்துக்கிட்டே இருந்தாராம். என்னப்பா இது, எப்படி இவர் 3 ஆளா இருக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்பொழுது இவர் ஒரு காட்சி பார்த்தாராம். தூரத்துல ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, சின்ன பையன் ஒரு சிப்பியை எடுத்து அதுல கடல் தண்ணிய மோந்து ஒரு பள்ளத்துல கடற்கரையில ஊத்திக்கிட்டே இருந்துச்சான். அல்லேலூயா. உடனே புனித அகஸ்தினார் போய் அந்த சிறுவன்கிட்ட போய் கேட்கிறாரு, தம்பி நீ என்ன பண்ற? உடனே இந்த சிறுவன் அகஸ்தினாரை பார்த்து சொன்னானா, நான் கடலை இந்த குழிக்குள் கொண்டு வருகிறேன் அப்படின்னானா. பிரைஸ் தி லார்ட். இந்த கடலையே நான் எங்க கொண்டு வர போறேன்? இந்த குழிக்குள்ள கொண்டு வர முடியும், கொண்டு வர போறேன் அப்படின்னு. அகஸ்தினாருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சிறுவனை பார்த்து கேட்டாராம், உனக்கு என்னப்பா ஏதாவது ஆயிட்டா? உனக்கு என்ன ஏதாவது கோளாறா? எப்படி இந்த கடலை இந்த குழிக்குள்ள கொண்டு வர முடியும்? அப்போ அந்த சிறுவன் அகஸ்தினாரை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னானா,
உன்னுடைய சின்ன மூளையில் இவ்வளவு பெரிய கடவுளை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு மறைந்து போய்விட்டாராம். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் அகஸ்தீனாருக்கு தெரிஞ்சுதான், நம்ம மூளையை வச்செல்லாம் யாரை கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுங்க, உங்க அறிவை வச்சு உங்க மூளையை வைத்து நீங்க என்ன செய்ய முடியாது. கடவுளை, அவர் பிதா, எப்படி பிதா, அவர் எப்படி சுதன், அவர் எப்படி பரிசுத்த ஆவின்னு உங்க மூளையை வச்சு என்ன செய்ய முடியாது, நீங்க அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் தமத்திருத்துவ தேவன் உங்கள் அறிவுக்கு, உங்களுடைய எந்த விதமான ஞானத்திற்கும் அவர் அப்பாற்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப இந்த தம்பி இருக்கிறாரு, நம்ம கீபோர்டு போட்ட பிரதர் இருக்காரு, நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற இங்க இருக்கிற நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க யாரு சொல்லுங்க. அம்மா, நீங்க உங்க பேர் என்னது? அம்மா, உங்க பேர் என்னது? அமுதா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பேர் என்னது? அமுதா. அவங்களுடைய பெயர் அமுதா. அங்க இருந்த பிரதர் பேரு மில்டன். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க மில்டன் பிரதரை பாக்குறீங்க, பாத்தீங்களா? சொல்லுங்க, பாத்தீங்களா? அமுதா சிஸ்டரை பாக்குறீங்களா? பாக்குறீங்க. அல்லேலூயா. ஆனா இந்த அமுதா சிஸ்டர் இல்ல பிரதர் மில்டன், இங்க இருக்கிற நானோ நீங்களோ யாருன்னா 3 காரியங்களை உள்ளடக்கினவர்கள். கை தட்டுங்க பாப்போம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி, இந்த இறை வெளிப்பாடு உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நல்லா கவனிக்கணும். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 26வது வசனம். எல்லாரும் பைபிளை நல்லா ரீட் பண்ணணும். தொடக்க நூல் ஆதியாகமம் 1:26வது வசனம். நான் வாசிக்கிற பாருங்க. கடவுள் மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். கை தட்டுங்க பாப்போம். உங்களுக்கு புரியணும். கடவுள் உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை தரணும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இந்த வேத வசனத்தினுடைய இந்த முதல் அதிகாரத்துல கடவுள் எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் என்னை பத்தி பேசணும், நான் அப்படின்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆனா இங்கே கடவுள் மனிதரை எப்படி உண்டாக்குவோம் சொன்னாரு? எப்படி உண்டாக்குவோம்? நம் உருவிலும் நம் யாரு நான் அப்படிங்கிறதுக்கும் நம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நான் அப்படின்னா என்னது? ஒருமை. நம் நம் அப்படின்னா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருமையா பன்மையா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல கடவுள் நம் உருவில் நம் சாயலில். நீங்க அதனாலதான் முதல் வசனமே போட்டிருக்கு. கடவுளுடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரு? படிச்சு பாருங்க. தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாயிருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது. கை தட்டுங்க பாப்போம். அப்ப கடவுள் சிங்கிளா இல்ல, தனியில. அவர் திரியேகத்துவம். அவர் மூவொரு கடவுள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? மூவொரு கடவுளாக இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சொல்ல நம் உருவிலும், படிங்க எல்லாரும். நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதரை உண்டாக்குவோம். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. அப்ப நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க 3 கூறுகளாக இருக்கிறீர்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும், எல்லா மனுஷனுக்கும் 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று உடல், இரண்டாவது ஆன்மா, மூன்றாவது ஆவி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா.
ஒன்று என்னது சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று என்னது? உடல், ஆன்மா, ஆவி. இந்த மூன்றும் எங்க இருக்கு? இந்த மூணு இருக்கிறதா யாரு? நீங்க, நான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 23வது வசனம் தயவு செய்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் உடல், உள்ளம், ஆன்மாவை காத்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அப்ப நீங்க யாரு? உடல், உள்ளம், ஆன்மா. சரி, இந்த 3 காமிச்சிருக்கான எதை பாக்கீங்க? என்னைய பாக்குறீங்களா? என் உள்ளத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? என் ஆன்மாவை நீங்க பார்க்க முடியுமா? பேசுங்க. ஆன்மாவை பார்க்க முடியுதா? உள்ளத்தை பார்க்க முடியுதா? இல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை நான் உங்களுக்கு வேகமா, உங்களுக்கு சுருக்கமாய் காண்பிக்கிறேன். அப்பதான் நமக்கு கடவுளுடைய ஆவியானவர் யார் என்பதே நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உடல் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உடல் இருக்கு. உடல் இருக்கா? சொல்லுங்க, உடல் இருக்கா? உடல் இருக்கு. நான் வேகமா உங்களுக்கு சிந்தனைக்காக சொல்றேன். இப்ப இந்த உடல் இருக்கு. ஆனா இது ஒரு 20 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சு ஒரு நாள் அப்படி நடுக்க படுக்க வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ உடல் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? சொல்லுங்க. எங்கப்பா ஐயா அவரை எங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போயிட்டாரு, மேல போயிட்டாரு. எங்கெங்க போனாரு? உடல் இருக்கிறது. அதனாலதான் இந்த பகுதியை பாருங்க. உடல் கொஞ்சம் எழுதிக்கலாம், நீங்க எழுதிக்கலாம், விரும்பினா நீங்க எழுதி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உடல் என்பது நாம் தொடக்கூடியது, பார்க்கக்கூடியது, அடையாளப்படுத்தக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உடலை தொடறோம், உடலை அடையாளப்படுத்துறோம். இந்த நபர்னா இப்படிதான் இருப்பாங்க, அடையாளப்படுத்துறோம். அதனாலதான் நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதி நமக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு புதிய மாற்றத்தை தருவாராக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 139ஆம் அதிகாரம். திருப்பாடல் 139ஆம் அதிகாரத்திலே இந்த பகுதியானது நமக்கு காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க தயவு செய்து. 15வது வசனம். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆழ் பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல இந்த உடல் என்பது என்னது? அடையாளப்படுகிறது, தொடக்கூடியது, உணரக்கூடியது, ஆனால் மாறிக்கொண்டே இருப்பது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. நீங்க அப்ப இருந்த மாதிரி தான் இப்ப இருக்கீங்களா? இப்ப இருந்த மாதிரி தான் பின்னால இருப்பீங்களா? இன்றைய கிழவிகள், நேற்றைய குமரிகள். அப்படிதானே? இன்றைய கிழவில யாரு? நேற்றைய குமரி. இன்றைய குமரிகள், நாளைய கிழவிகள். பிரைஸ் தி லார்ட். என்னைய ஆளே அடையாளமே
தெரியாம போயிட்டு. ஏன்? இந்த உடலுக்கு மாற்றம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உடலுக்கு என்ன இருக்கு? உங்க சரீரத்துக்கு என்ன இருக்கு? மாற்றம் இருக்கிறது. இந்த சரீரம் மாறும். இந்த அவயம் ஒரு கூடாரம் என்று பைபிள் போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உடல் என்பது என்னது? ஒரு கூடாரம். கடவுள் எனக்கு ஒரு உடலை அவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இரண்டாவது ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் உள்ளம். இந்த உள்ளம் என்பது என்ன அப்படின்னா, இந்த உள்ளம் தான் உங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. உள்ளம் என்னது? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சிலரை நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு சிலரை பத்தி நம்ம பேசுவோம். பேச நினைச்சு தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றீங்க? அவங்க இது உடலை சார்ந்து இருக்கிறதா, குணத்தை சார்ந்து இருக்கிறதா? பேசுங்க. உடலை சார்ந்து இருக்குதா, குணத்தை சார்ந்து இருக்கா? எங்க அம்மா எவ்வளவு அன்பா இருப்பாங்க தெரியுமா? எங்க அப்பா எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? எங்க பெரியப்பா எவ்வளவு நேசமா இருப்பாங்க தெரியுமா? இப்படி சொல்றோம்ல. இதெல்லாம் எதை வைத்து சொல்றோம்? ஒரு ஆளுடைய உடலை வைத்து சொல்லுகிறோமா, அவருடைய உள்ளத்தின் வெளிப்பாட்டை சொல்லுகிறோமா? பேசுங்க. எதை வச்சு சொல்றோம்? அவங்க உள்ளத்திலிருந்து வருகிற செயல்பாடுகள். உள்ள இருக்கிறது செயல்படுது. நல்ல சுபாவம், மன்னிக்கிற சுபாவம், அன்பு செய்கிற சுபாவம், விட்டு கொடுக்கிற சுபாவம். பாருங்க, அவங்க குணத்தை பாருங்க. என்னதான் அவங்களை பழிச்சாலும் அவங்க பேசாம போய்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒன்று இருக்கிறது. அதுதான் கடவுளின் ஆவி. இதை ஆன்மா என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஆன்மாவை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க பைபிள்ல பாருங்க, நம் சாயலிலும் நம் பாவனையிலும் மனிதனை உண்டாக்குவோம்னு ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவனை ஒரு நல்ல அழகா டியூன் பண்ணிட்டாரு. ஆனா அவனுக்கு உயிர் எப்ப வந்துச்சு தெரியுமா? தம் ஜீவ சுவாசத்தை அவர் ஊத அங்கே மனிதன், ஒரு மொழிபெயர்ப்பு அழகா எழுதுகிறது, அவன் ஜீவ ஆத்துமாவானான். கை தட்டுங்க பாப்போம். நீங்க ஒவ்வொருத்தரும் யாரு? நான் யாருன்னா ஜீவ ஆத்துமா. சொல்லுங்க, யாரு? ஜீவ ஆத்துமா. உங்களுக்கு முடிவு இருக்கா? இங்க இருக்கிற யாருக்காவது முடிவு இருக்குன்னு நினைக்கீங்களா? இந்த உலகத்துலதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, சொல்லுங்க, உங்க ஆத்துமாவுக்கு முடிவே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உலகத்துலதான் ஒரு 70 இயர்ஸ், ஒரு 80 இயர்ஸ், இல்ல ஒரு 100, ஒரு 100 வருஷம் இந்த உலகத்துலதான் உங்களுக்கு அந்த காரியம் இருக்கு. ஆனா ஒரு ஆன்மாவுக்கு முடிவே கிடையாது. ஒரு ஆன்மா அழிவில்லாதது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும். நல்ல பேசுங்க பாப்போம். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனால் அந்த ஆத்துமாவுக்கு ஈடாக அவன் எதை கொடுக்க முடியும்? எதை வச்சு அந்த ஆத்துமாவை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா அந்த ஆத்துமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்று நித்தியத்தில் வாழ்கிறது, இல்லை என்றால் நரகத்தில் அழிந்து, அது அந்த நரகம் நித்திய நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாத்திமா காட்சியில மாதா லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தாவுக்கு ஒரு நாள் நரக ஆக்கினையை காண்பித்தார்களாம். அல்லேலூயா. அதுல பிரான்சிஸும் ஜெசிந்தாவும் ரொம்ப வேகமா மாதாட்ட கேட்கிறாங்க, நான் எங்க 2 பேர்ல யாரு முதல்ல மோட்சத்துக்கு போவா அப்படின்னு அவங்க 2 பேரும் போட்டி போட்டாங்க. அல்லேலூயா. ஆனா லூசியாமாவை மட்டும்தான் மாதா சொன்னாங்க, இவள் மட்டும்தான் இந்த உலகத்துல இந்த காட்சியை தெளிவுபடுத்த அதிக நாட்கள் உயிரோடு இருப்பா. அப்ப லூசியாமா தான் பாத்திமா காட்சியினுடைய அநேக மறைகளை, அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப லூசியா சொல்றாங்க,
மாதா அந்த நரகத்தை, அந்த பகுதியை எங்களுக்கு காண்பித்த பொழுது நாங்கள் அங்கிருந்து வந்த ஜுவாலை, அந்த வெப்பம், அன்னை மரியாள் அங்கே இல்லை என்றால் நாங்கள் அங்கே உருகி போயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த உலகத்துல சொல்றாங்க, அணுகுண்டு போடப்பட்டால் அந்த அந்த வெப்பத்திலேயே மனுஷன் அப்படி காற்றோடு காற்றாக கலந்து விடுவான். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு ஹிரோஷிமா நாகாசாகிப்ல போட்டதெல்லாம் விட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு மனித அறிவுகளை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அணுகுண்டுகள் போடப்பட்டால் என்ன நடக்கும்னா, உலகத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் அப்படியே உருகிரும், எல்லாமே காற்றோடு காற்றை கலந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் கற்பனை பண்ண முடியாத ஒரு கொடூரமான இடம்தான் எரி நரகம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு நித்திய மோட்சம் இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஆண்டவர் ஒரு ஏற்பாடு செய்துள்ள ஒரு இடம்தான் மோட்சம். கை தட்டுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியணும், யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நாம் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்த பின் நான் வருவேன், வந்து என்ன செய்வேன் தெரியுமா, உங்களை கூப்பிட்டுட்டு போவேன். எத்தனை பேருக்கு அந்த நித்திய ராஜாவோடு இருக்கணும்னு ஆசை? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எனக்கு பிரியமானவர்களே, அந்த நித்திய ராஜா இயேசு ராஜாவோடு நம்ம இருப்போம். அப்போ உங்களுக்கு முடிவு கிடையாது, உங்களுக்கு எண்டு கிடையாது, உங்களுக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு நித்திய நிலை வாழ்வு இருக்கிறது. ஆனா பாருங்க, மனுஷனை ஆண்டவர் சொன்னாரு, இவன் அழிவில்லாதவன். பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே மனிதன் பாவம் செய்கின்ற விளைவு பைபிள் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம். எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுது மனிதனுக்கு ஒரு காலம் உலகத்தில் குறிக்கப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். அது உடலுக்கு குறிச்சாரு. மண்ணிலிருந்து வந்தது, சத்தமா சொல்லுங்க, மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கு போயிருது. 70 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் வாழ்ந்தாங்க. எங்க அப்பா, தாத்தா, பாட்டி வாழ்ந்தாங்க. எங்க இருந்தாங்க, இப்போ இல்ல. இங்க இருக்கிற நாம இப்ப இருக்கிறோம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இந்த உடல் இல்லாமல் போகிறது, ஆனால் ஆன்மா என்றென்றும் நித்தியத்தில் கடவுளுக்கு முன்பாக 2 காரியம், ஒன்று அவர்கள் மோட்சத்தில், இன்னொன்று நரகத்தில். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உத்திரிக்க ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த சாவான பாவம் செய்யாமல் அற்ப பாவங்களோடு போகிற பாவிகள் அங்கே கடவுளால் தூய்மைப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றுகிற திருப்பலி, ஜபங்கள், இவைகள் மூலமாய் அந்த ஆன்மாக்கள் இறை சன்னிதானத்தை அடைகிறது. கைத்தட்டுங்க. அல்லேலூயா. இதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், உங்களுக்கு உடல், உள்ளம், ஆன்மா, இதுல பார்க்க முடிந்தது என்னது? பார்க்க முடியறது என்னது? உள்ள உடலை தான் பார்க்கிறோம். ஆனா உள்ளம், ஆன்மா நமக்குள் செயலாற்றுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள், நம் குடும்பத்திற்குள், நம்முடைய வாழ்வில் அவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் யாரு, நம்ம யாருன்னே தெரியல. ஏதோ வந்தோம், இருக்கிறோம், அப்படியே வாழ்ந்துட்டு போறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடல், உள்ளம், ஆன்மா, இந்த 3மே கரைபடாமல், மாசுபடாமல், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உடல், உள்ளம், ஆன்மா 3மே எப்படி இருக்கணும்? கரைபடாம இருக்கணும். இன்னைக்கு அதனாலதான் உலகத்துல எத்தனையோ சபைகள் இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபையில்
புனிதர்களை திருச்சபை கொண்டாடுகிறது. கை தட்டுங்க பாப்போம். கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர்களை ஏன் கொண்டாடுகிறது? வாழும் பொழுது பாவத்தோடு வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, பாவியா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பாவத்தை எல்லாம் அவர்கள் அடக்கி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி தங்கள் சரீரத்தையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் இறைவனுக்கு உகந்த பலியாக மாற்றினார்கள். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் திருச்சபையில நீங்க எங்கனாலும் போய் பார்க்கலாம், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. திருச்சபையில் அழியாத புனிதர்களுடைய உடல்கள் நமக்கு சவேரியார் மட்டும்தான் தெரியும். ஆனா நிறைய பேருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. புனித பெர்னதத் அம்மாளுடைய உடல் என்ன செய்யல? அழியாமல். யாருமா அவங்க? பெர்னதத்னா யாரு? லூர்து மாதா கெபி இருக்குதா? லூர்து மாதா கெபில ஒரு சிறுமியினுடைய ஒரு சின்ன முழங்கால் படிக்கிட்ட சிறுவம் வச்சிருப்போம், பார்த்திருக்கீங்களா? அந்த புனித பெர்னதத் அவனுடைய உடல் என்ன செய்யல? அழியல. புனித டோமினிக் சாவியோனுடைய உடல் அழியல. இப்ப சமீபத்தில் ஒரு சிறுவன் கேன்சரால பாதிக்கப்பட்டான். இணையதளத்தின் மூலமாக அவர் என்ன செய்தாரு? நற்கருணை ஆண்டவரை பற்றி உலகெங்கும் உள்ள ஜனங்களுக்கு பரப்பினார். கடைசியில் அவர் இறந்து போகிறார். அவருடைய உடலை பார்க்கறாங்க, பார்த்தா அவருடைய உடல் அழியல. அது என்னது? கார்லோச். பிரைஸ் தி லார்ட். இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. புனித பியோவுடைய உடல் அழியல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் உடல் உள்ளம் ஆன்மாவை மாசுபடியாமல் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா பிதா சுதன் பரிசுத்த திரியேகத்துவம், மூவொரு கடவுள். ஆமா, கடவுள் ஆவியானவர் யாரு? சொல்லுங்க, ஆவியானவர் யாரு? அவர் கடவுளாக இருக்கிறார். ஆமென். கைகளை வச்சு சொல்லுங்க, பிதா கடவுள், சுதன் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் கடவுள். அல்லேலூயா. அப்ப இந்த மூன்று காரியங்களை நம்ம இருதயத்தில் எப்பவும் பதித்துக் கொள்ளணும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுகிறார். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு இந்த உலகத்துல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு வருவதற்கு முன்பு, வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன், இயேசு இந்த உலகத்துல வருவதற்கு முன்பு கடவுளை இஸ்ரேல் மக்கள் எப்படி வைத்திருந்தார்கள் அப்படின்னா, கடவுளுக்கு பெயர் வைத்திருந்தாங்க. என்ன பேரு? யெகோவா நிசி, யெகோவா ஈரே, எபினேசரே, எல் ரோயி, எல் ஷடாய், இப்படின்லாம் ஆண்டவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்த பின்பு, இயேசு இந்த உலகத்துல கடவுளை எப்படி காமிச்சாரு? அவங்க ஒரே கடவுள் தாங்க. அவங்களுக்கு யூதர்கள் பாருங்க, ஒரே கடவுள் தான், யாவே கடவுள், யெகோவா கடவுள், அவர்கள் ஒரே கடவுள் தான். ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்த உடனே அழகாக சொன்னார், என் தந்தை. கடவுளை யார் சொன்னாரு? என் தந்தை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பிறகு படிங்க. உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, சொல்லுங்க, உங்களுக்கு வானக தந்தை, உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு கடவுளை தந்தை என்று கூப்பிட முடியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். யோவானர் செய்தி 8ஆம் அதிகாரம், யோவான் 8:38 படிங்க. நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். 39 பாருங்க. அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்களுக்கு தந்தை என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யூதர்கள் கடவுளை தந்தைன்னு சொல்லல,
யூதர்கள் யாவே, எல்ரோயி, எல்ஷடாய், யெகோவா நிசியே, எபினேசரே, இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா அவர்கள் கடவுளை தந்தை என்று சொல்லல. ஆனா இயேசு இந்த உலகத்துல சுதனாய் இயேசு சொல்றாரு, ஒரு தந்தை நமக்கு இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. பாடுறோமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு தந்தையை வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு தந்தையை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் விட்டு செல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசுதான் இந்த இடத்துல நமக்கு ஒரு அழகான பகுதியை காமிக்கிறார். இதோ உங்களுக்கு ஒரு வானக தந்தை இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாருங்க, நீங்கள் தனியான ஆள் கிடையாது, நீங்க கைவிடப்பட்டவர்கள் இல்ல, உங்களுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கைத்தட்டை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நல்ல கவனிச்சு பாருங்க. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். 14:16 வாசி. உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் என் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஒரு வழிபோக்கரா? பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் இன்னைக்கு கூப்பிடாமலே இருக்கிறோம், ஜெபிக்காமலே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கடவுள், பிதாவாகிய கடவுள், சுதனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா அவர் தெய்வம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர், கிறிஸ்துவை எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு அனுகூலமாக்குகிறவர், நான் வாழும் இந்த வாழ்க்கை பயணத்திலே எனக்கு துணையாளராக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ஆவியானவரை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளாமல், அவரை அறிந்து கொள்ளாமல் இருப்போம்னா உண்மையிலே நமக்கு நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் எங்களுக்கு யாருனே தெரியாது அப்படின்னா, ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜடமா இருக்கும். எப்படி ஜீவன் இல்லையோ, உயிர் இல்லைன்னா அந்த உடல் எப்படியோ, இதே போலதான் ஆண்டவருடைய ஆவியானவரை நீங்க அங்கீகரிக்காமல், ஆண்டவருடைய ஆவியானவரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்காமல் இருப்பீர்கள் என்றால், நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய திருச்சபை நமக்கு பாருங்க, நமக்கு ஒரு அழகான அற்புதமான காரியம் நமக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? உறுதி பூசுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உறுதி பூசுதல் அப்படின்னா என்ன? திடப்படுத்துதல். என்னது? ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள், கடவுளின் ஆவியை பெற்றுக்கொள். ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள் வர வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள் செயல்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை வழி நடத்தணும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்க இந்த உலகத்துல திருச்சபையில சாட்சியா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க சாட்சியா இருக்க முடியாது. ஏதோ வழக்கம் போல வருவோம், வழக்கம் போல இருப்போம், வழக்கம் போல போவோம்.
கடவுளின் ஆவி நமக்குள் நமக்குள் வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி 3 காரியங்களை வேகமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, அவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். கை தட்டுங்க பாப்போம். திருப்பாடல் 139:1-2 சொல்கிறது, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் அமர்வதும் எழுவதும் உமக்கு தெரியும். இதுதான் நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அற்புதமாக காண்பிக்கப்படுகிறது. வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. 27 படிங்க. உள்ளங்களை துருவி ஆயும் கடவுளின் ஆவியாரின். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்தை அறிகிறவர் யாரு? உங்களை அறிகிறவர் யாரு? என்னுடைய இருதயத்தில் உள்ளது அறிகிறவர் யாரு? எல்லா மனுஷனுடைய இருதயத்தையும் அறிந்தவர் அவர். இந்த உலகத்துல எல்லா மனுஷனுடைய இருதயம் யாருக்கு தெரியும்? கடவுளுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்கிறவர். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், எவ்விடத்திலும் அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் தாவீது அழகா சங்கீதம் 139 எழுதுவாரு, வானத்துக்கு ஏறினாலும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனாலும் இருக்கிறீர், எங்கும் இருக்கிறீர். கடவுளுடைய ஆவி எல்லா இடத்திலும் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். எல்லா மனுஷனுக்குள்ளே அவர் செயலாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவரை நீங்க கூப்பிட்டா அவர் வருகிற ஒவ்வொருடைய செயல்பாடும் அற்புதம். பரிசுத்த ஆவியானவரே கூப்பிட்டு பாருங்க, அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கும். பரிசுத்த ஆவியானவரே வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, உங்களுடைய எல்லா எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய செயலாற்றுதல் கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? மூன்றாவது சொல்லுகிறது, நீங்கள் பாருங்க, அவர் சர்வ வல்லவர். சக்கரியா 4:6 சொல்லுகிறது, ஆற்றலாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும். கை தட்டுங்க பாப்போம். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் எல்லாம் ஆகும். கடவுளின் ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கடவுளுடைய ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். கடவுளுடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். அவர் சர்வ வல்லவர். ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள் செயலாற்ற விரும்புகிறார். ஆமென். முதல்ல இந்த நாளில் ஆவியானவர் யார் அப்படின்னா, அவர் கடவுள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அவர் யாரு? பக்கத்துல கை கொடுத்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் யாரு? சப்ஸ்டிட்யூட்டா? சப்ஸ்டிட்யூட்டா இல்ல. இல்லனா மறக்கப்பட்டவரா? இல்ல. அவர் யாரு? யாரு? கடவுள். கடவுள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். தூய ஆவியானவர் நமக்குள்ளாக ஜுவாலையாய் பற்றி எரிகிறார். நம்முடைய எல்லா தடைகளை மாற்றி நமக்குள் அற்புதத்தை கொண்டு வருகிற அந்த ஆவியானவரை இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம், விசுவசிப்போம், நம்புவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முழங்கால் படி, கண்களை மூடி, ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும், ஆவியானவரே நீங்க வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் வரவேற்கிறேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இந்த நேரம் தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம், ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் செயலாற்றுகிற நேரம், ஆண்டவரின் ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். கடவுளின் ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை குறிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நாசரேத்தூர் இயேசுவின் மேல் கடவுளின் ஆவியை பொழிந்தருளினார். இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார்.
அலகையின் தீமைகளுக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளின் ஆவி, பரிசுத்த ஆவி, அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளாக, தூய ஆவியானவராகிய தெய்வம் நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். அதைத்தான் இயேசு நமக்குள் இந்த நாளில் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து அந்த வார்த்தையை உள்ளத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியே உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சுவாமி அழகாக சொல்லுகிறார். 11:13 வாசிக்கிறேன். விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்தனை உறுதி. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். நம்புறவங்க எல்லாம் கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் வரவேற்போம். ஆவியானவரே வாரும், தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதம் செய்கிற ஆவியானவர், திருச்சபையை வழிநடத்தும் ஆவியானவர், தேவதேவிய அனுமானங்களை நிரப்புகிறவர், நடத்துகிறவர், செயல்படுத்துகிறவர் அபிஷேக நாதரே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பாடுங்கப்பா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே தாகத்தோடு ஜெபியுங்கள். பா இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உளையான சேட்டி நின்று தூக்கி எடுத்தவரே, ஆவியானவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக நல்ல வாய் திறந்து சேர்ந்து பாடுவோம். வேளையிலே ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்களுக்குள் ஆற்றலாய் வல்லமையாய் வெளிப்படுகிற ஆவியானவரே, இதோ எங்களுக்குள்ளாக வாரும் பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியிலே
ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம், கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவர் யார்? மறக்கப்பட்டவரா? ஒரு ஜெப அடையாளத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயரா? இல்லைன்னா ஏதோ அவர் கண்டும் காணாமல் அவரை அப்படியே புறக்கணித்து வைத்திருக்கிறோமா? அவர்தான் நமக்குள் இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர். ஆவியானவர் வரும் பொழுது நாம் புது படைப்பாய் மாறும். ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாள் உங்க வாழ்க்கையை அவருக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. திருச்சபை இந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான சபைகள் உலகத்துல வந்தது போல போயிட்டு, எத்தனையோ ராஜாக்கள், ராஜாத்திகள், பிரபுக்கள், அரசியல் என்னெல்லாமோ இந்த உலகத்தில் நடந்திருக்குங்க. ஆனா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்த இடம் இல்லாம போயிட்டு. மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையை உடைத்து பிரிவினை சபையை உண்டாக்கினவர். ஆனா அந்த மார்ட்டின் லூத்தர் உயிரோடு இருக்கும் போதே சபைகள் சுக்குநூறா உடைஞ்சுதான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பாருங்களேன், உங்களை சுத்தி எத்தனையோ பேர் நான் அந்த சபைக்கு போறேன், இந்த சபைக்கு போறேன், இங்க போறேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆனா அந்த சபையெல்லாம் ஒன்னா இருக்கான்னு கேட்டு பாருங்க. அந்த சபைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. அந்த சபைகள்ல ஒரு மனம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. இல்ல, இருக்காது. ஏன்னா அங்க வழி நடத்துகிற தூய ஆவியானவர் இல்ல. கத்தோலிக்க திருச்சபையில் என்னெல்லாமோ குறை சொல்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி, பலவீனமான மனிதனை வைத்து பலவானாய கடவுள் இந்த திருச்சபை ஆசீர்வாதமா நடத்திக்கிட்டு இருக்கார். கை தட்டுங்க பாப்போம். என்ன நடந்தாலும் திருச்சபையை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உள்ளமுடைந்த இந்த மகனை பாருங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருக்குள்ள மாற்றலாய் வாரும் தூய ஆவியானவரே, எங்களுக்குள் மாற்றத்தை தருகிற தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும்
அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்கப்பா, அசைவாடும். ஒரு தாகத்தோட சொல்லுப்பா. வாலிப மகளே, உன் வாழ்க்கையை கடவுள் ஆவியானவர் நடத்தும்படி ஒப்புக்கொடு. சிறு பிள்ளைகளே, உங்களை ஒப்புக்கொடுங்க. அருமையான அன்பு பெற்றோரே, ஆண்டவரின் பிள்ளைகளே, நம் வாழ்வு கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ள வாழ்வாக மாறும்படி ஒப்புக்கொடுப்போம். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கைகளை கும்பிடுவோம். நற்கருணை ஆண்டவர் இப்பொழுது நம்மை தேடி வருகிற நேரம். ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியால நீங்க என்ன நிரப்புங்கப்பா. வாக்களித்த அந்த தூய ஆவியானவர் அன்று அப்போஸ்தலர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, எங்களையும் உங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. எங்களை நிரப்புங்க, எங்க வாழ்க்கைய நிரப்புங்க, எங்க குடும்பத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்களுக்குள் நமக்குள் ஆண்டவருடைய ஆவியானவர் செயலாற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாபெரும் ஆச்சரியமாய் தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்தீசையும் புரிவோ. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் முதுவலுவூட்டி என்னை தேற்றோ. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் முதுவலுவூட்டி என்னை தேற்றோ. என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்தீசையும் புரிவோ. என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திடத் தோண்டும். என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடியும்
பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுரமுயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், வானக தந்தையே, எல்லாம் வல்ல தந்தையே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, தூய ஆவியின் வல்லமையாளர்களை நிரப்புகிறவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை எல்லாரும் உற்று பாருங்கள். இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவர். வாயை திறந்து சொல்லுங்க அப்பா. இரக்கம் உள்ளவரே, நிறைந்தவரே, நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவர். எல்லாரும் சொல்லுங்க. இரக்கம் நிறைந்தவர், 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 மனதுருக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. நம் கடவுள் யாரு? நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே. நல்ல கைகளை உயர்த்தி என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி பிரதர் சிஸ்டர் வாயை திறந்து சொல்லுங்க. என் தேவன் என் தகப்பன் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தனியாளாய் விட்டுவிடக் கூடாது. தனிமையில் நாம் வாடிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் தம் துணையாளரை நமக்கு தருகிறார். நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார் என்பது அநேகருக்கு புரியல, தெரியல. துணையாளர் நமக்கு இருக்கிறார். இந்த துணையாளர் தான் பரிசுத்த ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர். அந்த ஆவியானவரை நாம வாஞ்சிப்போம்.
கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான். இந்த நாளிலே ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் ஆவியானவர் நமக்குள் செயலாற்ற. ஒரு நாள் மாதா குழந்தை இயேசுவை எடுத்துட்டு சூசேப்பர் சேர்ந்து ஆண்டவரை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்க போனாங்க. அங்கே கடவுளின் ஆவியின் தூண்டுதலால் நிரப்பப்பட்ட ஒருவர் இருந்தார். அவர் பெயரு சிமியோன். அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க பெயர் அண்ணா. இந்த 2 பேரை தவிர எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க, பலி செலுத்தினாங்க, போனாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவி செயல்படல. ஆனா அந்த சிமியோன் கடவுளின் ஆவியால் வாக்களிக்கப்பட்டிருந்தார். என்ன தெரியுமா? இரட்சண்யத்தை கண்கள் காணும். நீ ரட்சிப்ப மீட்ப பாப்ப மீட்பர பாப்ப அப்படின்னு ஆண்டவரின் ஆவியானவர் அவரை இயக்கி. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தூண்டுதல் இருக்கு. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு தூண்டுதல் உண்டு, ஒரு பலன் உண்டு, ஒரு வலிமை உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. எல்லாரும் மாதிரி உங்களால வாழ முடியாது, எல்லாரும் மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூய ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு மாபெரும் மாற்றத்தை தருகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, அந்த என்னுடைய பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ளாக வாசம் செய்கிற ஆவியானவர் என்னை கிறிஸ்துவுக்கு நேராக என்னை நடத்துவார். அதனாலதான் சிமியோன் குழந்தை இயேசுவை தூக்கிட்டு சொன்னாரு, ஆண்டவரே, என் கண்கள் இரட்சண்யத்தை கண்டது, என்னை சமாதானத்தோடு அனுப்பும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டணும். ஆவியானவர் யாருங்க? கடவுள் ஆவி. கடவுள் 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 தூய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது நமக்குள் முடியாது, நடக்காது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் அவர் நடத்தி தருவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே. சொல்லுங்கப்பா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். என்றென்றைக்கும் எங்களுடன் எப்போதும் கூட இருக்கின்றீர். சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே, சத்திய ஆவி ஆனவரே, சாட்சியாய் வாழ செய்பவரே. கைகளை உயர்த்தி. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்றும் எனக்கு என்றும் எனக்கு துணையாய் இருக்கும்படி, துணையாய் இருக்கும், என்னை வழி நடத்தும்படி, என்னை வழி நடத்தும்படி நீர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். என்னை சமர்ப்பிக்கிறேன். என் உடல், உள்ளம், ஆன்மா, விருப்பம், ஆசை, எண்ணம், ஏக்கம்,
எதிர்காலம் எதிர்காலம் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நான் கீழ்ப்படுத்தி ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் உறவுகளையும் பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும். முழங்கால் படியிடுவோம். மனத்தை தாழ்ந்து படிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலான். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகமே. இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கைகளை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி உள்ளது திறந்து ஆவியானவருடைய வல்லமைக்காய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவாராக. உயிர்வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக.